இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 32 அதிகாரம் 2வது வசனம். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலை நிழலுமாகவும் இருப்பார். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற காரியம், அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களும். விடாய்த்து போயிருக்கிற இந்த பூமிக்கு நான் பெரும் கண்மலையுமாய் இருந்து காப்பேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி அதை போல் உங்கள் வாழ்க்கையிலையும் பெரும் காற்று, சூறாவளி போன்ற பிரச்சனைகள், பெருவெள்ளம் போல் உங்களுக்கு பிரச்சனை வருகிறதா? அப்போது உங்களுக்கு கர்த்தர் கூட இருந்து உங்களுக்கு துணை நிற்பேன்னு சொல்கிறார். அவரே நான் கண்மலையாகிய கிறிஸ்துவாக இருக்கிறார் இல்லையா? இன்றைக்கி உங்களுக்கு அவர் பாதுகாப்பை தரேன்னு சொல்கிறார். வறண்ட நிலத்துக்கு அவர் நீர்க்கால்களாகவும், விடாய்த்து போயிருக்கிற பூமி, விடாய்த்து தண்ணி இல்லாமல் வறண்டு இருக்கிறது போல் இருக்கிற பூமிக்கு அவர் பெரும் கண்மலையின் நிழலுமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கை கூட வறண்டு போன நிலையில் தாகமாக இருக்கிறவர்களா இருக்கிறீங்களா? தாகமாக இருக்கீங்கன்னா என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன், வந்து அதை நீங்கள் பானம் பண்ணுங்க. ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்திலே வர கடவன்னே யோவான் 7:37 சொல்கிறாரு. இன்றைக்கி விடாய்த்து போயிருக்கா உங்கள் ஆத்துமா? வறண்டு போன நிலத்தை போல உங்கள் ஆத்துமா ஏங்கி தவித்து விடாய்த்து போயிருக்கு. எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகளுக்கு முடிவு தெரியாமல் கலங்கி தவிக்கிற உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பெரும் கண்மலையின் நிழலுமாக இருப்பேன்னு சொல்கிறார். விடாய்த்த வறண்ட நிலத்துக்கு நான் நீர்க்கால்களாக இருக்கிறேன்னு சொல்கிறார். பெருவெள்ளத்துக்கு நான் புகலிடமாக இருக்கேன், காற்றுக்கு நான் ஒதுக்காக இருக்கேன். அதனால் நீங்கள் பயப்படாதிருங்கள்னு சொல்லி கர்த்தர் நமக்கு இன்றைக்கி வாக்கு கொடுக்கிறார். ஆறுதலின் வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். தேவனை நம்பியிருங்க, உங்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். ஏன்னா கொடூரமானவர்களுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கான். அப்படி இருக்கும்போது நான் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவர்களுக்கு நான் திடனுமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். ஏசாயா 25:4. பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் நான் இருக்கிறேன்னு சொல்கிறார். அதனால் கர்த்தரை நீங்கள் நம்புங்க, அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் அவரை நம்பும்போது அவர் உங்களுக்கு துணையாக நிற்பார். கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நம்புங்க, அவரே உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம். தாவீதுக்கு அவர் உயர்ந்த அடைக்கலையும் கண்மலையுமாய் அவர் இருந்தார். அதுபோல் இன்றைக்கி அவரை நோக்கி பாருங்கள். ஏசாயா 44:3 சொல்லுது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேலே நாவியும் உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் சொல்கிறாரு. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். இன்றைக்கி தாகமாக இருக்கீங்களா? பசியாக இருக்கீங்களா? உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களுக்கான பதில் தெரியாமல் அப்படிப்பட்ட தாகத்திலும் வார்த்தை கிடைக்காமல் இருக்கிற அந்த பசி, ஆத்ம தாக, பசி தாகத்தில் இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, இதோ உன்மேல் நான் உன்மேலும் உன் சந்ததியின் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல் என்னுடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொல்லி இன்றைக்கி வாக்கு பண்ணுறார். இன்றைக்கி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குன்னா கர்த்தர் இன்றைக்கி சொல்கிறார், உங்கள் சந்ததியின் மேல் என் ஆவியையும் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்னு சொல்கிறார். அவர் சொன்னதை தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு இருக்கிற கேள்வி, அதற்கான பதில் இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு இந்த வசனங்கள் மூலமாக உங்களுக்கு கடந்து வரும்படியாக செய்கிறார். விசுவாசிங்க. இந்த வாக்குத்தத்த வசனங்களை எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அறிக்கையிட்டு விசுவாசித்து ஜெபித்து தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க. ஏசாயா 43:20 சொல்கிறார், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீரையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்கி காட்டு மிருகங்களையும் வலு சர்ப்பங்களுக்கும் கோட்டான் குஞ்சுகளும் கூட என்னை கனம் பண்ணும்னு சொல்கிறார். மனுஷனுக்கு தேவன் தண்ணீரை தந்தாலும் அது காடுகளில் இருக்கிற மிருக ஜீவன்களுக்கும் போய் தாகத்தை தீர்க்கிறதா இருக்கு. அப்படிப்பட்ட மிருக ஜீவன்கள் கூட கர்த்தரை கனம் பண்ணுதான். இன்னைக்கு கர்த்தரை தெரிந்து கொண்ட ஜனமாகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு வனாந்தரத்திலே தண்ணீர், அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். உங்கள் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கா?
அவாந்திர வெளியாக இருக்கா, இன்னைக்கு அதை செழிப்புள்ள இடமாய் தேவன் மாற்றுவேன்னு வாக்கு பண்ணுறாரு. விசுவாசிங்க. ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார்? அவர் துதியை சொல்லி வரதான் தேவன் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நமக்கும் தேவன் நம்ம மேலே விழுந்த கடமை பாரம் என்ன? தேவனை துதிக்கணும், தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணும், தேவனுக்கு நம்ம மகிமை செலுத்துகிறவர்களாய் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு நாளும் தேவன் நமக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து நம்மை வாழுகிறதுக்கு இடத்தையும் கொடுத்து ஆதரித்து வருகிறார். அவரை நாம் ஒவ்வொரு நாளும் துதிக்கணும், கனம் பண்ணணும். சங்கீதம் 143:9 சொல்லுது, இதோ என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை நான் புகலிடமாக கொள்ளுகிறேன்னு தாவீது சொல்கிறார். சத்துருக்களுக்கு தேவன் இன்னைக்கும் நம்மை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவர். அன்னைக்கு தானியேலை சிங்கங்களின் கபியில சிங்கத்தின் வாய்களை அன்னைக்கு கட்டி போட்டு அவரை காப்பாற்றினார். அந்த தரியு ராஜா அந்த சிங்க குகைக்கு வெளியில் என்ன சொல்கிறாரு? தானியேலே, நீ வணங்குகிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரான்னு கேட்குறாரு. அப்போ தானியேல் சொல்கிறாரு, ஆம், என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தானியேல் சொல்கிறார். அன்னைக்கு தானியேல் அப்படி விசுவாச வார்த்தையை சொன்னார் இல்லையா? அதை போல் சிங்கங்களின் வாயை கட்டி தேவன் தானியேலை அன்னைக்கு சிங்க கபியிலேருந்து காத்தார். தாவீதும் சத்துருக்கள் நெருக்கும் போதெல்லாம் தேவன் தான் தனக்கு புகலிடமாக கொண்டு தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவரையும் எல்லா இக்கட்டிலிருந்தும் தேவன் விடுதலையாக்கினார் பார்க்குறோம். 1 தீமோத்தேயு 3:16 பார்க்குறோம். தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவ பக்திக்குரிய ரகசியம் தேவன் எல்லாருக்கும் ஒவ்வொரு ரகசியங்கள் ஒவ்வொருவருடைய சிரசின் மேலும் தேவன் வைத்திருக்கிறார். நீதிமான் கூடாரத்தின் மேல் தேவனுடைய ரகசியம் தங்கியிருக்கு. அப்போ தேவ பக்தி உள்ளவர்களுக்கு அது இருக்கிறதுனால அது மகா மேன்மை உள்ளதாக இருக்குது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட ஆவியிலே நீதி உள்ளவராய் விளங்கப்பட்டார். அவர் தேவ தூதர்களால் காணப்பட்டார்னு பார்க்குற புறஜாதிகள் இடத்திலே அவர் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்தில் உள்ள யாவருக்கும் அவர் விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே அவர் எடுத்து கொள்ளப்பட்டார் என்ற அந்த வசனத்தை நாம் விசுவாசிக்கணும். தேவன் எல்லாமே தேவனால் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இல்லையா? அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு நீதி உள்ள தேவனாய் ஆவியிலே விளங்கினார். தேவ தூதர்கள் மூலமாய் நமக்கு காணப்பட்டார். புறஜாதிகள் மத்தியிலே அவர் பிரசங்கிக்கப்பட்டார். அவர் வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டது. அவர் மகிமையிலே விசுவாசிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் நீங்கள் விசுவாசிக்கும் போதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தும் பலத்த கிரியைகளை செய்து உங்களையும் எல்லா தீமையான கிரியைகளுக்கும் விலக்கி பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவர். மத்தேயு 7:24-27 பாருங்கள். ஆகையால் நான் சொல்லி எந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருவெள்ள மழை சொரிந்து பெருவெள்ளம் காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. என்ன காரியத்தை அவர் சொல்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தையை கேட்டுன்னா என்ன வார்த்தைன்னு அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுவான். அப்படி செய்யாதவன் அதை அடைய முடியாது. அப்படி நீங்கள் பரலோக பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீங்கள் பிரஸ்தாவப்படுத்தி அவர் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தி தேவ ராஜ்யத்தின் காரியங்களை நீங்கள் சுவிசேஷமாய் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது கர்த்தர் உங்கள் வீட்டை கண்மலையின் மேல் கட்டுவார். புத்தியுள்ள மனுஷனுக்கு நீங்கள் ஒப்பிடப்படுவீங்க. கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் உங்கள் வாழ்க்கையை கட்டும்போது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் உங்கள் கணவன்மார்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டும்போது தேவன் அதை உறுதிப்படுத்தி அவரே அஸ்திபார மூளைக்கல் இல்லையா? கண்மலையாக கிறிஸ்து மேலே நீங்கள் உங்கள் வீட்டை கட்டும்போது உங்கள் வாழ்க்கையை கட்டும்போது அது ஒரு நாளும் விழுந்து போகாது. அது அஸ்திபாரம் பலமாக இருக்கும். நீங்கள் அதை விசுவாசிங்க. ஒருத்தவன் தன் வீட்டை மணல் மேலே கட்டினான்னா அவன் புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுறான். பெருவெள்ள மழை காற்று அடித்தும் அது விழுந்து முழுவதும் அழிந்து போகும். மணல் போல் மணலில் வீட்டை கட்டினாங்கன்னா அது என்ன ஆகும்? பெருவெள்ள மழையிலே வெள்ளத்துலேயும் அதை அடித்து ஒன்றுமில்லாமல் போயிடும். அதனால் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்கள் குடும்பங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கண்மலையாக அவர் மேல் நீங்கள் அஸ்திபாரம் விட்டு கட்டுங்க. அவரை நம்புங்க.
அவரிடத்தில் உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து கட்டுவீர்களானால் உங்கள் குடும்பம் உறுதிப்படும். ஏன்னா கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவன் பிரயாசம் விருதான்னே சொல்லுது. கர்த்தர் நகரத்தை காவாராகில் அதை காவல் காக்கிறவனுடைய காவலும் விருதாவென்று வேதம் சொல்லுகிறது. அதனால் இன்றைக்கி அவர் மேலே உங்கள் நம்பிக்கையை வைத்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கைகளை கட்டுங்க. மனம் பதறுகிறவங்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க. உங்கள் தேவன் நீதியை சரி கட்டி உங்களுக்கு பதிலளிக்க வருவார், அவர் உங்களை ரட்சிப்பார் என்றே ஏசாயா 35:4 சொல்லுது. என் ஜனம் சமாதானமான தாபரங்களிலும் நிலையான வாசத்தலத்திலும் அமைதியான் தங்கும் இடங்களிலும் குடியிருப்பார்கள் என்று ஏசாயா 32:18 பார்க்குறோம். அவர் மாடுகளையும் கழுதிகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களிலே விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று வேதவசனம் சொல்லுது. நீர்வளம் அதாவது ஒரு செழிப்புள்ள எல்லையில் போய் நீங்கள் விதைச்சிங்கன்னா அது உங்களுக்கு பலன் தரும். அதே போல் இன்றைக்கி நல்ல நிலத்தில் விதைக்கிறது போல் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் எங்கெங்கே விதைக்கிறீங்களோ அது 30, 60, 100 தேவன் பலன் கொடுக்க செய்வார். அந்த ஜனங்களை செழித்தவங்க செய்வார். அதான் மாடுகளையும் கழுதுகளையும் கூட மாடுகளை போன்ற கழுதைகளை போன்ற குணாதிசயம் உடையவர்கள் இல்லையா? அதுங்களெல்லாம் மாட்டெல்லாம் கடிவாளம் போடணும் அதுங்களுக்கு இல்லையா? கழுதைகளை அதை கண்டிக்கிற விதத்தில் அதுங்களை கண்டிக்கணும். அப்படி அவங்கள நடத்தி கொண்டு நீர்வளம் பொருந்திய இடத்துல நீங்கள் விதைச்சிங்கன்னா நீங்கள் பாக்கியவான். இன்னும் நிறைய முறை கர்த்தருடைய சத்திய வசனத்தை கேட்டும் அதை உணர்வில்லாமல் இருக்கிற இத்தகைய மிருக ஜீவன்களுடைய குணாதிசயங்களை உடையவர்களை குறித்து தான் இது சொல்லப்படுது. அப்படிப்பட்டவர்களுக்கும் நீங்கள் விதைங்க. வசனத்தை விதைக்கும் போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. அவங்கள மனம் திரும்பி கர்த்தருக்குள்ளே எழும்பி பிரகாசிப்பாங்க. ஏன்னா தேவன் நியாயத்தை நூலாகவும் நீதியை தூக்கு நூலாகவும் வைப்பேன்னு சொல்கிறாரு. பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழையினாலே அழித்து போடுவேன்னு சொல்கிறாரு ஏசாயா 28:17. பொய்யை அஸ்திபாரமாக வச்சு யார் குடும்ப வாழ்க்கையை நடத்தினாலும் அதெல்லாம் அழிந்து போயிடும். சங்கீதம் 32:7 சொல்கிறாரு சங்கீதக்காரன், நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சண்ய பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும்படியாய் செய்வீர் என்று தாவீது இங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். அவர் தான் நமக்கு மறைவிடம், உறைவிடம், பாதுகாப்பு, அடைக்கலம். உன்னதமானவருடைய மறைவிடத்துக்குள்ளே உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. நீங்களும் அவர் சட்டையின் மறைவிலே மறைந்து கொள்ளுங்க. உங்களையும் எல்லா தீமுக்கும் தேவன் விலக்கி பார்த்து ரட்சண்ய பாடல்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் செய்ய தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 31:2-3 உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும், நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமும் அரணுமா இருக்குங்கன்னு தாவீது சொல்லுகிறார். அதை போல் இன்னைக்கு தேவன் உங்கள் சத்தத்துக்கும் செவி கொடுப்பார். அவரிடத்துல திரும்புங்க. உங்கள் அநியாய அக்கிரமம் பாவத்தெல்லாம் விட்டு விலகி தேவனிடத்தில் திரும்பும்போது அவர் உங்களுக்கு அடைக்கலமும் புகலிடமும் பெருவெல்ல மழைக்கும் புசல் காற்றுக்கும் உங்களை தேவன் விலக்கி பாதுகாப்பார். ஏன்னா அவர் கண்மலை கோட்டை, அவருடைய நாமத்திலே உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அவரே உங்களுக்கு வழிகாட்டி உங்களை நடத்தி உங்களை ஜீவனுள்ள நித்திய ஜீவனுக்குள்ளாய் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் உங்களை அவர் ஒருபோதும் கைவிடாதிருப்பார் என்பதை விசுவாசிங்க. இன்னைக்கு அவர் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தையின்படியே உங்களை பாதுகாப்பார். வறண்ட நிலத்துக்கு நேர்கால்களும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலுமாய் இருந்து வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருந்து உங்களை பாதுகாக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த வசனங்களை எல்லாம் விசுவாசிங்க, விசுவாசித்து அறிக்கையிடுங்க. எந்தெந்த காரியத்தெல்லாம் விட்டு தேவனிடத்தில் மனம் திரும்பும்போது கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தைகளின்படியே உங்களுக்கு புகலிடமும் அரணுமாய் இருந்து உங்களை எல்லா தீங்குக்கும் தப்புவித்து பாதுகாப்பார். ஆமீன்.